அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளும் ஆசீர்வாதங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பதனால என்ன பலன் அப்படின்ற பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக அமாவாசை நாட்கள்லேயும் சரி, பசுக்களுக்கு வந்து தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வீடெல்லாம் நம்ம வந்து ஒரு புது வீடு கட்டி நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து கோபூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அகத்திக்கீரை நம்ம வந்து பசுமாட்டுக்கு அமாவாசை நாட்களில் குறிப்பாக நம்ம கொடுக்கறது எதுக்கு அப்படின்னா, நாம் அறியாமல் செய்த பாவங்களையும் சரி, நம் முன்னோர்கள் செய்த பாவங்களையும் நம்ம பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கும் பொழுது நமக்கு நீங்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்களா? அதாவது அகத்தின் தீய செயல்களை அழிப்பதற்காகவே அதை வந்து அகத்திக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. அகத்திக்கீரையை நம்ம அமாவாசை திதி தர்ப்பணங்கள் வந்து இப்போது நம்மளால் ஐயர் வச்சு வீட்டில் பூஜை பண்ணி வழிபாடு செஞ்சு சில பேரால் செய்ய முடியும், நிறைய பேரால் முடியாமல் கூட இருக்கலாம். அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அகத்திக்கீரையை வழிபாடு பண்ணிவிட்டு வீட்டில் வாங்கி வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போய் பசுவிற்கு தானம் கொடுத்து அங்கே வழிபாடு செஞ்சாலே நம்மளுடைய முன்னோர்களோட ஆசீர்வாதங்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. பசுவில் வந்து மும்மூர்த்திகளும் குடியிருக்காங்க அப்படிங்கிறதுனால நமக்கு பிடித்த பிரம்மகத்தி தோஷம் அந்த மாதிரியான தோஷ நிவர்த்திகளும் நம்ம இந்த தானம் கொடுக்குறப்ப நமக்கு ஏற்படும். அதாவது தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது தான் ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய பரிகாரங்கள்லையும் ஒன்று. இப்போது பசுவோட அதாவது பசு இருக்கிற இடத்துல நாம் உட்காந்து சொல்லக்கூடிய மந்திர உச்சாடனங்களுக்கும் சரிங்களா, செய்யக்கூடிய தானங்களுக்கும் பல மடங்குக்கான பலன்கள் வந்து அதில் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பசுக்கள் அந்த இடத்துல போய் நம்ம வழிபாடு பண்ணிட்டு நம்ம முன்னோர்களை நினச்சோம் சரி, நமக்கு ஏற்படக்கூடிய தடைகளை நினச்சோம், நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நினச்சோம் நம்ம வந்து வழிபாடு பண்ணிட்டு மனதார வழிபாடு பண்ணிட்டு ஒரு 16 முறை பசுவை சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 16 முறை சுற்றி வந்துட்டு 16 கட்டு அகத்திக்கீரையை நம்ம கொடுக்கும் பொழுது, அமாவாசை நாட்களில் நம்ம கொடுக்கும் பொழுது நம்மளுடைய முன்னோர் சாபம் இருந்தாலும் சரி, முன்னோர் செய்த பாவங்களில் இருந்தும் நம்ம வந்து விடைபெற முடியும். சரிங்களா? இதை நம்ம வந்து அமாவாசை நாட்களில் மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறது அமாவாசை நாட்களில் செஞ்சால் ரொம்ப சிறப்பு. மற்ற நாட்கள்லேயும் நம்ம வந்து இதை செய்யலாம். சரிங்களா? சண்டே அந்த மாதிரி நாட்களில் சனிக்கிழமை வந்து அமாவாசை வரக்கூடியதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான, ஏன்னா கர்மக்காரகன் அப்படின்ற சனி பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நாட்களில் நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய கர்மா வந்து நமக்கு குறையும் அப்படிங்கிறதுனால சனிக்கிழமை நாட்களில் வரக்கூடிய அமாவாசையும் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக நமக்கு இருக்கும். இன்னொன்று, பொதுவாகவே பசுமாட்டில் நம்ம கோமாதா இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா கோவர்த்தன பூஜை, கோபூஜை பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி இப்போது வீட்டிலையே சில பேர் பசுமாடு வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, பசுவை வந்து சுத்தமான நீரால் வந்து அதை குளிக்க வச்சுட்டு அதுக்கு 32 இடங்களில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அதற்கு பூ வச்சு வழிபாடு பண்ணிட்டு அதை வந்து 31 முறை வலம் வரணும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த வலம் வந்து நீங்கள் அகத்திக்கீரை கொடுக்கறது, அதே மாதிரி அரிசி மாவு இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான பொருட்களை வந்து நீங்கள் தானம் கொடுக்கும்போது, அதாவது அதுக்கு சாப்பிட கொடுக்கும்போது உங்களோட பிரச்சனைகள் அனைத்துமே வந்து நீக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இப்போ மாடு இருக்கவங்க அதை நம்ம செய்கிறோம், மாடு இல்லாதவங்க தான் நம்ம வந்து கோவில்களில் இருக்க கோசாலைகளில் போய் நம்ம அகத்திக்கீரையை கொடுக்கறது அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம செய்யலாம். இருக்கிறதுலையே ஒரு நல்ல தானம் அப்படின்னு கோதானம் பண்ணுறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். கோவில்களுக்கு நிறைய பேர் இன்னமுமே நிறைய கோவில்களில் கோதானம் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்கும், நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி செய்கிறப்போ நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே, ஏன்னா அனைத்து தெய்வங்களும் கோமாதாவுக்குள்ள அடக்கம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம வழிபாடு பண்ணும்போது எல்லாரோட பிளஸ்ஸிங்கும் ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த விஷயத்த நம்மளை செய்ய சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம தானம் கொடுக்கறதுனால, அதாவது அகத்திக்கீரையை தானம் கொடுக்கறதுனால நம்மளுடைய, அதாவது நாம் அறியாமல் செய்த தவறு, சரிங்களா, நமக்கே தெரியாது அந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ணியிருப்போம். அது கொஞ்ச நாள் கழித்து கூட நமக்கு தெரிஞ்சிருக்கும், நாம் அந்த நேரத்தில் அதை நம்ம செஞ்சுருக்கக்கூடாது, அது தவறு அப்படிங்கிற மாதிரியான அறியாமல் செய்த பாவங்களையும் நீக்கி கொடுக்கும். அதே மாதிரி
கொலை, களவு இப்போது ஜோதிடர்கள் கிட்ட நீங்க ஜாதகம் பார்க்கும்போது, நீங்க முன் ஜென்மத்தில செஞ்ச பாவம், முன்னாடி செஞ்சது இப்போ நடக்குது அப்படின்லாம் நம்ம முன்னாடி என்ன செஞ்சிருக்கோம், முன் ஜென்மத்தில என்ன செஞ்சிருக்கோம் நமக்கு இப்போ தெரியாது. பட் ஜோதிடத்தில அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு, அந்த பாவம், சாபங்கள் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அத நிவர்த்தி பண்றதுக்கும் அந்த கொலை செய்யறது, களவு பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதுக்கான ஏற்பட்ட தோஷங்கள் வந்து இப்போ நம்ம ஜாதகத்தில் இருக்குது, அதுக்கான கர்மாவை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறதுனால அது வந்து நிவர்த்தி ஆகிடும். அதே மாதிரி பித்ரு தோஷம்னு சொல்லுவாங்க. முன்னோர்களுக்கு சரிவர நம்மளுடைய திதி தர்ப்பணங்களை கொடுக்காம விட்டவங்களும், தெரியாமல் விட்டுட்டவங்களும், இப்போது போய் கேட்டால் இல்லை எங்களுக்கு இறந்தப்ப எங்களுக்கு தெரியாது நாங்கள் நோட் பண்ணி வைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க, இனிமேவாது திதி தர்ப்பணங்களை கொடுக்கணும், அவங்க முன்னோர்களை நினச்சி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த அமாவாசை நாட்களில் அகத்திக்கீரையை தானம் கொடுக்குறப்போ இது வந்து உங்களுக்கு பல மடங்கு ஒரு பலன்களை தரும். சரிங்களா? அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க பெண்கள் வந்து பசுவோட பசுவுக்கு வந்துட்டு போயிட்டு அந்த வால் பகுதி இருக்கு இல்லையா, வாலில் தலைப்பகுதின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 16 முறை சுற்றி வந்துட்டு அந்த லக்ஷ்மி துதி ஒன்று இருக்கும், அந்த துதியை சொல்லி பாடும் பொழுது, இல்லையா எதுவுமே தெரியாது அப்படின்னா கோமாதாவுக்கு வணக்கம் நன்றி அப்படி அது மாதிரி எனக்கு இந்த வரங்களை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பிரார்த்தனைகளை மனதார வேண்டி கொண்டு, சரிங்களா, வேண்டிக்கிட்டு அகத்திக்கீரையை நீங்கள் தானம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக குழந்தை பலம் வந்து கிடைக்கும், குழந்தை பாக்கியம் வந்து உண்டாகும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.